ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா அடர்ந்து ஒரு 2 மழை வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கெலாம் கனத்த மழை. அந்த கனத்த மழை பேஞ்சதுலேருந்து காடு கொத்திட்டுருக்குறாங்க. அப்புறம் நேற்று வந்து கொஞ்சம் லைட்டாக தான் மழை தூறுனுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், செடியெல்லாம் கொஞ்சம் பூ வச்சிருச்சு. இப்போ அந்த செடியெல்லாம் கடல செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் வாங்க. இப்போ மழை பேஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்னன்னா ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ரொம்ப காஞ்சி ஒவ்வொரு செடி அப்படியே செத்து கூட போயிடுச்சு. காஞ்சி செத்து கூட போயிடுச்சு. அது மாதிரி களை ஆகிப்போச்சு. இப்போ இந்த 2 மழை பெய்யங்காட்டியும் தான் உசுறு பொழைச்சி மீண்டும் வெளியே வந்திருக்குது. அது மாதிரி தான் இப்போ களை ஆகிடுச்சு. இப்போ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ பகுதி கொத்திட்டாங்க, அது உரம் போட்டு கொத்திட்டாங்க. பகுதி கொத்திட்டுருக்குறாங்க. வாங்க செடியோட பூவெல்லாம் காட்டுறோம் வாங்க. இந்த இடம்லாம் ரொம்ப காஞ்சிருந்துச்சு. பார்த்தீங்களா, பூ தெரியுதா மஞ்சள் கலரில் பார்த்தீங்கன்னா. அப்போ தான் இதெல்லாம் பூ ஸ்டார்டிங்கு. அந்த இடம்லாம் பூ கொஞ்சம் வந்துருச்சு பாருங்கதா. வாங்க பூ காட்டுறேன். கடலச்செடியோட பூ மஞ்சள் கலரில். இது வரைக்கும் இன்னும் கொத்தலை, அந்தாண்ட கொத்தி விட்டுருக்குறாங்க. நான் இப்போ தான் வந்தேன். நமக்கெல்லாம் அந்த காடு கொத்தலாம் 4 பேச்சு வாங்கி அக்காட்ட தோல் மேலே போட்டு நானும் அவளும் சண்டை போட்டு உக்காந்துட்ருக்குறோம். பாருங்கள் செடியோட பூவு. இன்னும் அந்த சைடெலாம் நிறையா இருக்குது பாருங்கள். உரம் போட்டு விட்டுருக்காங்க கொத்துறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். வெயிலாக இருக்குது, அதனால் தெரியல வேறு. செடியோட பூ, கடல செடியோட பூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு தான் காடு கொத்துறது தான் ஆகாத. ஏதோ கொஞ்சம் இப்போது பழகிட்டு இருக்கிறேன். கட்டி காட்டில் விட்ட மாதிரி பழகிட்டு இருக்கிறேன். அதுவும் எங்கள் அக்கா திட்டுறா. பார்க்கலாம், கொத்தும் போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். நான் கொத்தும் போது வீடியோ எடுத்து போடுறேன். பாய்.